அடுத்தது 13வது அதிகாரம் 8ல இருந்து 10வது வசனத்தை பார்ப்போம். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ 8ರಿಂದ 10ನೇ ವಚನದವರೆಗೂ ನಾವು ಗಮನಿಸೋಣ. பைபிள்ல 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு, 10 கட்டளைகள் இருக்கு. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ 10 ದಶಾಜ್ಞೆಗಳು ಎಂಬುದಾಗಿದೆ. சோ அதுல நம்ம பாக்குறோம், அங்க 9வது வசனத்தை சொல்லியிருக்கு. அது சம்மரி பண்றாரு, நீ விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, திருடாத, மற்றவರ பொருளை ಇಚ್ಛೆಯಾಗದ அப்படின்னு அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுது. ಆ ವಚನಗಳನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ನೀನು ಕಳ್ಳತನ ಮಾಡಬಾರದು, ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬಾರದು, ನರಹತ್ಯೆ ಮಾಡಬಾರದು, ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದೆ. ಮೊದ 10 ಕಮಾಂಡ್ಮೆಂಟ್ಸ್ல ಮೊದ 4 ಕಮಾಂಡ್ಮೆಂಟ್ நம்மளுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ಕಮಾಂಡ್ಮೆಂಟ್ಸ್. ಅಲ್ಲಿ ಮೊದಲ 4 ಒಂದು ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಗಮನಿಸೋದಾದ್ರೆ ನಮಗೂ ದೇವರ ನಡುವೆ ಇರತಕ್ಕಂತ ಒಂದು ಸಂಬಂಧದ ಕುರಿತಾಗಿ, நம்மள தேவனை நேசிக்கிறதை குறித்து சொல்லுது. ನಾವು ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸುವುದರ ಕುರಿತಾಗಿ ತೋರಿಸ್ತದೆ. மிச்ச 6 5வதுல இருந்து 10வது கமாண்ட்மெண்ட் நம்மளும் மற்றவர்களை, பிறர்களை, ஒன் another, நம்ம கூட பக்கத்துல இருக்கிற ನೇಬರ್ஸை நேசிக்கிறதை குறித்து சொல்லுது. ಅಲ್ಲಿ 5ರಿಂದ 10ನೇ ಒಂದು ಆಜ್ಞೆಯವರೆಗೂ ನಾವು ಗಮನಿಸೋದಾದ್ರೆ ನಾವು ಇತರರೊಡನೆ ಅಥವಾ ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲ ಅಥವಾ ನೆರೆಯವರ ಕುರಿತಾಗಿ ಹೇಗಿರುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிடுறாரு. ஒரே ஒரு வார்த்தையில இது ಫುಲ್ಫಿಲ್ ಆಗುது. ಒಂದೇ ಒಂದು ಮಾತಿನಲ್ಲಿ ಅದು ಅಡಕವಾಗಿದೆ. 9ನೇ ವಚನ இல்ல 8வது வசனம் படிப்போம். ஃபர்ஸ்ட் 8வது வசனம் படிங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். when we love one another, பிறனை நேசிக்கிறவன், அன்பு கூறுறவன் எதை நிறைவேற்றுறாரு? நியாயப்பிரமாணத்தை 10 கட்டளையும் நம்ம நிறைவேற்றுறோம். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರೊಬ್ಬರನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತವನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ 10 ದಶಾಜ್ಞೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ಸೋ இப்போ நான் ஒருத்தரை நேசிக்கிறேன்னா அவங்க பொருளை நான் திருட மாட்டேன். நான் ಒಬ್ಬರನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರ ವಸ್ತುಗಳನ್ನ ನಾನು ಕದಿಯುವುದಿಲ್ಲ. நான் தேவனை நேசிக்கிறேன்னா தேவனை தான் நம்பர் 1 வைப்பேன். வேற காரியத்தை ஆண்டவருடைய இடத்துல போய் ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையோ நான் வைக்க மாட்டேன். அந்த இடத்துல ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರನ್ನ ಮೊದಲ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಟ್ಟು ಆ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಒಂದು ಹುಡುಗಿನ ಅಥವಾ ಒಂದು ವಸ್ತುವಿಗೆ ನಾನು ಅಲ್ಲಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. நான் என் வைஃபை நேசிக்கிறேன்னா, இன்னொருத்தரை நேசிக்கிறேன்னா நான் விபச்சாரம் பண்ண மாட்டேன். ನಾನು ಅಲ್ಲಿ ನನ್ನ ಮಡದಿಯನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದು ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ. மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னா அவங்க பொருளை நான் இச்சிக்க மாட்டேன். ನಾನು ಇತರರು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರ ಸ್ವತ್ತನ್ನು ನಾನು ಆಶಿಸುವುದಿಲ್ಲ. ಸೋ ಕಾಮನ್ ಎನ್ನದು ಎಲ್ಲಾತ್ಲயும் நான் இப்ப சொன்னதுல எல்லாத்துக்கும் காமன் என்னது? ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಸಾಮಾನ್ಯವಾಗಿರತಕ್ಕಂತದ್ದು ಏನಂದ್ರೆ ಪ್ರೀತಿ. all the commandments hang on this one word, அன்பு. அகாபே அன்பிலே இந்த முழு ஆண்டவருடைய நியாயப்பிரமாணமும் அன்பிலே ನಾಟಪಟ್ಟಿರುತ್ತದೆ அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ದೇವರ ವಚನ ಹೇಳ್ತದೆ ಎಲ್ಲಾ ಮಾತುಗಳು, ಎಲ್ಲಾ ದಶಾಜ್ಞೆಗಳು ಕೇವಲ ಒಂದು ಪ್ರೀತಿ ಆ ಒಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿನೇ ಅಡಕವಾಗಿದೆ, ಒಂದೇ ಒಂದು ಮಾತಿನಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ அதனால தான் இயேசு சொல்றாரு யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனத்துல, புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், புதிய பிரமாணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ಅಲ್ಲಿ ಯೋಹಾನ 13ನೇ ಅಧ್ಯಾಯದ 34ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, ನಾನು ನಿಮಗೆ ಹೊಸ ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. என்னது? ಏನದು? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். என்ன கட்டளை கொடுக்கிறார் ஆண்டவர்? புதிதான நியூ கமாண்ட்மெண்ட் ஐ வில் கிவ் யூ. புதிதான கட்டளை என்னது? ஒருவர் நேசிங்க. ಅಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ಕೊಡುವಂತ ಒಂದು ಆಜ್ಞೆನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿನೇ. சோ அதனால நம்ம நிறைய ஜெபம் பண்ணலாம், நிறைய உபவாசம் இருக்கலாம், நம்ம பெரிய மெசேஜ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம், நம்ம பெரிய படிப்பாளியா இருக்கலாம், நம்ம சர்ச்சில் பெரிய பாஸ்டரா இருக்கலாம். நம்மளுக்கு ஆனாலும் என்ன வேணும்? என்ன இருக்கணும் நம்மளுக்குள்ள? ஆண்டவர் சொல்றபடி என்ன இருக்கணும் நம்மளுக்கு? அன்பு. ಅಲ್ಲಿ ನಾನು ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ದೊಡ್ಡ ಸೇವಕರಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ದೊಡ್ಡ ಜ್ಞಾನಿ ಆಗಿರ್ಬೋದು, ಆದ್ರಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಏನ್ ಬೇಕಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಪ್ರೀತಿ ಎಂಬುವಂಥದ್ದು ನಮ್ಮಲ್ಲಿ ಬೇಕಾಗಿದೆ. அங்க பாருங்க, பரிசேயர்கள் வெளிப்படையா பயங்கரமான பரிசுத்தம், ரொம்ப அசுத்தமான காரியங்களை தொடைய மாட்டாங்க. அவங்க ಅಲ್ಲಿ ಪರಿಸರನ ಗಮನಿಸಿದಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಬಾಹ್ಯವಾಗಿ ಬಹಳ ಒಂದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಅಶುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ಮುಟ್ತಾನೆ ಇರುವುದಿಲ್ಲ. அவங்க பழைய ஏற்பாடு அப்படியே மனப்பாடமா படிப்பாங்க. இன்னைக்கு கூட படிக்கிறாங்க. இன்னைக்கு கூட நீங்க இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா, எருசலேம்ல ஒரு இடத்துல நான் பார்த்தேன், இன்னைக்கு போயிருக்கும் போது 2016ல உட்கார்ந்து மனப்பாடம் பண்றாங்க பழைய ஏற்பாடு. ಅಲ್ಲಿ ಈಗಲೂ ಕೂಡ ನೀವು ಯೆರೂಸಲೇಮ್ ನಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಹೋಗಿ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ 2016ರಲ್ಲಿ ಅಣ್ಣನವರು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲಿ ಈಗಲೂ ಕೂಡ ಕೂತು ಆ ಒಂದು ಅಳವಡ ಮಡಿಕೆಯನ್ನು ಅವರು ಬಾಯ್ಪಾಠ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. இருக்கலாம், நல்லது ಇರಬಹುದು, ಒಳ್ಳೆಯದೇ. என்ன வேணும்? ஆனாலும் ಆದ್ರೂ ಕೂಡ ಏನ್ ಬೇಕಾಗಿದೆ? என்ன வேணும்? ಏನ್ ಬೇಕು? அன்பு வேணும்.
ಪ್ರೀತಿ ಬೇಕು. அந்த பரிசேயர்களுக்கு அன்பு இல்ல. ಆ ಪರಿಸಾಯರಿಗೆ ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. இங்க ஏசப்பா சொல்றாரு, புதிய கட்டளையை கொடுக்கிறேன், புதிய உங்களுக்கு ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறேன். அது என்னதுன்னா அன்பினாலே கட்டுங்க உங்க வாழ்க்கை அப்படின்னு ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಹೊಸ ಒಂದು ಆಜ್ಞೆನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಅದು ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನ ಕಟ್ಟಲ್ಪಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. அந்நிய பாஷைகளிலே பேசலாம், பட் என்கிட்ட அன்பு இல்லைன்னா நான் ஒண்ணும் இல்ல. ಅಲ್ಲಿ ಅನ್ನ ಭಾಷೆಯಿಂದ ನಾನು ಮಾತನಾಡಬಹುದು, ಆದ್ರೆ ಪ್ರೀತಿ ನನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಏನು ಇಲ್ಲ. ஆண்டவருக்காக என் சரீரத்தையே போய் நான் எரிக்கலாம், நான் போய் ஜம்ப் பண்ணலாம், அந்த தீக்குள்ள போய் நான் ஜம்ப் பண்ணலாம், ஏசப்பாக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்ணலாம், பட் அன்பு இல்லைன்னா அது ஒண்ணும் இல்ல. ನನ್ನ ಶರೀರವನ್ನೇ ನಾನು ಬೆಂಕಿಗೆ ನಾನು ದಾಹವಾಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು ಕೂಡ ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಏನು ಇಲ್ಲ. அந்த அன்பிலே நம்ம வளர்றதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். கிறிஸ்தவங்களுடைய நோக்கமே, என்னுடைய நோக்கமே, உங்களுடைய நோக்கம் என்ன இருக்குன்னா, டெய்லி நான் அன்புல வளர்றேனா, பொறுமையா இருக்கிறேனா, நேசிக்கிறேனா, மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கறேனா, மற்றவர்களுடைய கஷ்டத்தை நான் தாங்குறேனா, அதுல வளர்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದ ಒಂದು ಉದ್ದೇಶ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಂಥದ್ದು. ನಾನು ಇತರರ ಕಷ್ಟಗಳನ್ನು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ನಡೆಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಥವಾ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಂಥದ್ದೇ ಅದರ ಒಂದು ಮುಖ್ಯ ಉದ್ದೇಶವಾಗಿರ್ತದೆ. அது எப்படி நம்மளுக்கு முடியும்? நம்மளால முடியாது, கஷ்டம். ಅದು ನಮ್ಮಿಂದ ಅಸಾಧ್ಯ, ಕಷ್ಟ. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கும்போது அவர் நம்மளுக்கு நேசிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮೊಳಗಿರುವಾಗ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೆ ಆತನು ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾನೆ. அவர் இயேசு கிறிஸ்து போல நம்மள மாட்டிட்டே இருக்கிறார், ஒரு நாள் மாத்திட்டு இருக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಾಗೆ ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತನು ಬದಲಾಯಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்புறம் இயேசப்பா நம்ம கூடயே வாழ்றாரு. அதான் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நம்மளுக்கு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಸಹಾಯ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ಜೀವಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ಅದೇ ಒಂದು ಸಹಾಯ. ஒரு நல்ல ஃப்ரெண்ட், உங்ககிட்ட ஒரு ரொம்ப பொறுமையான ஃப்ரெண்ட் உங்க கூடயே இருக்கிறாரு, டெய்லி உங்க கூடயே ஸ்பெண்ட் பண்றாரு, 24 மணி நேரம் உங்க கூடயே இருக்கிறாரு. என்ன உங்களுக்கு உங்க சுபாவம் எப்படி ஆயிரும்? ಬಹಳ ಶಾಂತ ಸ್ವಭಾವಗಳಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತ ನಿಮ್ಮ ಜೊತೆಲಿ ಯಾವಾಗಲೂ 24 ಗಂಟೆ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲೇ ಇರ್ತಾನೆ. ಹೇಗೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಅದು ಬದಲಾಗ್ತದೆ? என்ன ஆயிருவீங்க கொஞ்ச நாள்ல? ಏನಾಗ್ತೀರಿ ನೀವು? நம்மளும் அவருடைய அந்த அவருடைய சுபாவம் நம்மளுக்குள்ளே அப்படியே வந்துரும். கொஞ்சம் ಅವರ ಸ್ವಭಾವ ನಮ್ಮೊಳಗೆ ಅದು ಬರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. இப்ப யார் நம்ம கூட 24 hours இருக்கறா? ಯಾರು ನಮ್ಮ ಜೊತೆ 24 ಗಂಟೆ ಇದ್ದಾರೆ? பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. இருக்கும்போது அவர் நம்மளை அவருடைய சுபாவத்தின் போல மாத்திக்கொண்டே இருக்கிறார். ಅವರು ಇರುವಾಗ ಅವರ ಸ್ವಭಾವದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. எப்படி ஒரு கெட்ட ஃப்ரெண்ட் கெட்ட வார்த்தை பேசுற ஃப்ரெண்ட் கூடயே நம்ம இருந்து நம்ம வாயில இருந்து என்ன வந்துரும்? சடனா கெட்ட வார்த்தைகள் வந்துரும். அதே போல பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்படும். ಅಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನು ಮಾತನಾಡುವಂತ ಸ್ನೇಹಿತನ ಜೊತೆಲಿದ್ರೆ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು ಬರ್ತದೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೊಂದಿಗೆ ನಾವು ಜೀವಿಸುವಾಗ ಪರಿಶುದ್ಧತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಜೀವಿಸುವಂತವರಾಗಿ